ஜனாசாவை கொண்டு போறாங்களா, கொண்டு போகும் பொழுது நம்மளும் போய்கிட்டு இருந்தோம்னா அது வேற கதை. நம்ம போகல, நம்ம இருக்கிற பக்கம் ஜனாசா வருது. நம்ம ஒரு கடையில் உட்காந்துருக்கோம், டீ குடிச்சிட்டு இருக்கோம், ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறோம். அப்படி நேரத்தில் ஜனாசா வறுமையானால் நம்மை கடந்து ஜனாசா வந்து விட்டால் ரெண்டு கடமை நமக்கு இருக்குது. ஒன்று, அதோட சேர்ந்துக்கிறணும். வர்ற போது என்ன செய்யணும், வர்ற ஜனாசா நமக்கு தெரியுமே, சந்தாக்கு தூக்கிட்டு வரும்போது நம்ம பார்த்துன்னு வச்சுருக்கேன் ஜனாசா தான் வருது, நமக்கு நல்லா தெரியும். உடனே பின்னாடி சேர்ந்துக்கிற வேண்டியதுதான். அது முடியலை என்று சொன்னா நம்மளை கடந்து செல்ற வரைக்கும் எந்திரிச்சு நின்றுட்டு தான் உட்காரணும். ஜனாசா வரும்போது டீ குடிச்சிட்டு இருந்தாலும் சரி, வேற வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், உட்கார்ந்து இருந்த ஆளுக்கு எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு நின்றுட்டு ஜனாசா நம்மளை கடந்து போயிரும்ல, அதுக்கு பிறகு உட்காந்துக்கலாம். போறது தப்பு கிடையாது, ஆனா எந்திரிக்கிறது மஸ்ட் எந்திரிச்சு ஆகணும். ஆனா மார்க்கத்தில் உசுரோட உள்ளவனுக்கு எந்திரிக்க கூடாது, மண்டக்கணம் வந்துடும். உசுரோட உள்ளவனுக்கு எந்திரிக்க கூடாது, மார்க்கம் தடுத்து இருக்கு. செத்தவனுக்கு நீங்க எந்திரிச்சா அவனுக்கு மண்டக்கணம் வருமா? நமக்காக எந்திரிச்சார்கள், அதுக்கு ரசூலா எந்திரிக்கிறாங்க. அதுல வித்தியாசம் காட்டுறாங்க பாருங்க. உயிரோட உள்ள யாருக்கு எந்திரிக்க கூடாதுன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா வந்து எந்திரிச்சிருக்காங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. உயிரோட உள்ளவனுக்கு என்ன, இறந்தவனுக்கு என்ன நீங்க கேட்க கூடாது, அதுல அர்த்தம் இருக்கிறது. உயிரோட உள்ளவன் பாட்டுக்கு என்ன செய்வான், இது பார்த்தவன நின்று காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பத்தியா அப்படிமா, இறந்தவனுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. அது கவனிச்சுக்கணும். அதுக்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆமீர் பின் ரபியா என்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, இதா ராய்த்துமுல் ஜனாசத்தை, ஜனாசாவை நீங்கள் கண்டால் ஃபகூமு, எழுந்து நெல்லுங்கள். எது வரைக்கும்? ஹத்தா துஹல்லிஃபக்கும், உங்களை அது பின்தொடர்ந்து உங்களை கடந்து செல்ற வரைக்கும், அவுதூலா அல்லது கீழே வைக்கப்படுற வரைக்கும் என்ன செய்யுங்க, நீங்க எழுந்து நில்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரியில 1307வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதே ஹதீஸ் வேற ஒரு வார்த்தையில் வருகிறது, இதா ரஹா அஹதுக்கும் ஜனாசத்தன், உங்களில் ஒருவர் ஜனாசாவை கண்டால் இல்லம் யகுன் மாஷியன் மாஹா, அதோடு அவரும் சேர்ந்து போகிற எண்ணம் அவருக்கு இல்லாவிட்டால், ஜனாசா வருது, நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், அதுக்கு பின்னாடி நம்ம போற ஐடியா நமக்கு இல்ல, ஏதோ வேலை இருக்குது, போட்டு போக முடியாது, அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் ஃபல்யகும், அவர் நிற்க வேண்டும். ஹத்தா யுஹல்லிஃபா, அது அவரை கடக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், அவர் நிக்கணும். கடக்கிற வரைக்கும் நிக்கணும். அங்க வருது எந்திரிச்சு நின்றுட்டு உடனே உட்கார்ந்துட கூடாது. அது நம்மளை கடந்து கடக்கிறேன்னு என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அப்ப அதை கடந்து ஒரு ஜனாசா வருது. வந்த உடனே என்ன ஏதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கல. காமலஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக எழுந்து நின்றார்கள். நின்ற உடனே நாங்களும் எழுந்து நின்று விட்டோம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டு தான் கேள்வி கேட்பாங்க, எந்திரிச்சு நின்றுட்டு கேட்கிறாங்க. குல்னா யா ரசூலல்லாஹ் இன்னஹா ஜனாசத்து யஹூதியின், அல்லாஹ்வுடைய தூதர் யஹூதி ஜனாசா உள்ளது, நீங்க எந்திரிச்சீங்க. ஜனாசா கடந்து போகுது, ரசூலுல்லாஹ் எந்திரிச்சிட்டாங்க. ஒருவேளை தெரியாம எந்திரிச்சிட்டாங்க போல இருக்கு, முஸ்லிம் இல்லையே, யூதருடைய ஜனாசாவுல போயிட்டு இருக்குது, விளங்காம எந்திரிக்கிறாங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு எழுந்து நின்று கொண்டு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இன்னஹா ஜனாசத்து யஹூதியும், அது யஹூதியுடைய ஜனாசா, யூதருடைய ஜனாசா, அதுக்கு ஏன் எந்திரிக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ராய்த்துமுல் ஜனாசத ஃபகூமு, ஜனாசா பார்த்து எந்திரிச்சு நிப்பியா, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன? நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஜனாசத்துல் முஸ்லிம்னு சொல்லியிருக்கிறேன்னா, ஜனாசாவை கண்டா எந்திரின்னா ஜனாசா அது. முஸ்லிம் ஜனாசா, முஸ்லிம் அல்லாத ஜனாசா நான் உனக்கு சொன்னா, அந்த வாசகத்தை யாவப்படுத்துறாங்க. இதா ராய்த்துமுல் ஜனாசத ஃபகூமு, ஜனாசாவை கண்டா எந்திரிங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதுக்கு நின்றுதான் ஆகணும் என்பதை சொல்கிறார்கள். 1311 புகாரி இதுல இருக்கிறது. இது இன்னொரு வார்த்தையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சம்பவம் எப்படின்னு கேட்டா, ஸஹல் இப்னு ஹுனைஃப்ங்கிற ஒரு சஹாபியும் கைஸிஸ் இப்னு சாதுங்கிற சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, காதிசியாங்கிறது ஈரான்ல உள்ள ஒரு பகுதி. அதை ஹாலித் இப்னு வலீத் காலத்துல இஸ்லாமியர்கள் அதை வெற்றி கொள்றாங்க. அங்க போன முஸ்லிம்கள் அங்கேயும் அவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுறாங்க. அப்ப அந்த காதிசியாவுக்கு போன உடனே மர்ரு அலைஹிமா பி ஜனாசத்தின், இந்த ரெண்டு பேரையும் ஸஹல் இப்னு ஹுனைஃப்ங்கிற ஒரு சஹாபி, கைஸ் இப்னு சாத் அவனும் சஹாபி, இந்த ரெண்டு பேரையும் கடந்து ஒரு ஜனாசாவை கொண்டு போறாங்க. கொண்டு போன உடனே அவங்க சொல்றாங்க, ஃபகீல லஹுமா இன்னஹா மின் அஹ்லில் அர்லி, இந்த ஜனாசா இந்த ஊர் ஜனாசா, இந்த ஊர் ஜனாசா நடத்த வெளியூர்ல வெற்றி கொண்டிருக்கிறாங்கல்ல, அங்க முஸ்லீம் இருக்க மாட்டாங்க, முஸ்லீம் இல்லைன்னு இப்படி சொல்றாங்களாம். இன்னஹா மின் அஹ்லில் அர்லி, இந்த ஊர்க்காரங்க நம்மளோட வந்த ஆள்கள் இல்ல. சஹாபாக்கள் வெளியூர்ல இருந்து அந்த காதிசியாவை பிடிச்சிருக்கிறாங்க, ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க. அப்ப ஒரு பாடியை கொண்டு போனா யார் பாடியது? உங்க பாடி கிடையாது, மதீனாவுக்கு பாடி கிடையாது, அது உள்ளூர் ஆளுடைய ஜனாசா, அது முஸ்லீம் அல்லாத ஜனாசான்றதை அப்படி சொல்றாங்களாம். அப்படி சொன்ன உடனே ஃபகாலா, ரெண்டு பேரும் சொன்னார்கள், இன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மரத் பிஹி ஜனாசத்துன், ஒரு ஜனாசா அவர்களை கடந்து சென்றது. ஃபகீல லஹு, ஃபகாம அவர்கள் எழுந்து நின்றார்கள். ஃபகீல லஹு, அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது, இன்னஹா ஜனாசத்து யஹூதியின், அது யஹூதி ஜனாசா என்று அவர்கிட்ட சொல்லப்பட்ட பொழுது ஃபகால அவர்கள் சொன்னார்கள், அலைஸத் நஃப்ஸன், அது ஒரு உயிர் இல்லையா? அது ஒரு உயிர் தானப்பா இருந்திருக்கு, அங்கே அதுலயும் உயிர் தானே இருந்துச்சு,
அது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஒரு மனித உயிர் என்றுதான் பார்த்தார்களே தவிர எந்திரிச்சு நிற்பதற்கு சொர்க்க நரகம் கிடைக்கிறதுக்கு அது வேற அளவுகள். எந்திரிச்சு நிக்கிறது ஒரு மத நல்லிணக்கத்தை காட்டுறது. இன்னும் சொல்ல போனா இந்த ஜனாசாவுல இப்படி எல்லாமே அப்படி வரணும். ஒரு பாடி இறந்தவனை அடக்கம் செய்யற விஷயங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு இலகுன ஒரு தன்மை வர வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைஹிஸ்ஸலாத்து நஃப்ஸன் சொன்னார்கள். அதனால நாங்கள் எந்திரிச்சு நிக்கிறோம்னு சொல்லி அந்த ரெண்டு சஹாபாக்களும் தாங்கள் எழுந்து நின்றது நியாயப்படுத்தினார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல ஆதாரம் காட்டி. இது புகாரியில 1313வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஒரு நடவடிக்கையை பார்க்கணும். பள்ளிவாச பக்கமே ஒரு பாடியை கொண்டு வந்தாங்கன்னா எந்திரிச்சு நிக்க சொல்ற ஒரு மார்க்கத்தில் எப்படி நீங்க டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, எப்படி தடுக்கிறது? அது பாவமா போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலுக்கு மாத்தமானது. நம்ம தெருவில் வந்தாலும் சரி, நம்ம பள்ளிவாசல கடந்து போனாலும் சரி, முக்கியமா நம்ம கருதுற இடத்துல வந்தாலும் சரி, ஜனாசா தான். ஜனாசாவுக்கு தனி மரியாதை. உசுரோடு இருக்கிறவனுக்கு எந்திரிக்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு உள்ள ஒரு மார்க்கத்தில் அதுக்கு மட்டும் எந்திரிச்சு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அப்ப அதை கவனத்தில் கொண்டு என்ன செய்யணும், நம்ம நம்முடைய நடவடிக்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுல அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. என்ன கருத்து வேறுபாடுனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் நின்றாங்க, பின்னாடி இது மாற்றப்பட்டுருச்சு அப்படி சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நின்றாங்க, முதல்ல நின்றுகிட்டு இருந்தாங்க, பிறகு அது தவறு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க நிக்கிறது இல்லை என்று ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க, நம்ம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் முடிவு சொல்லக்கூடிய பல அறிஞர்கள் கூட அந்த கருத்தை என்ன செய்யறாங்க, முன் வைக்கிறாங்க. ஆனா தப்புங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு காலத்திலேயே மாற்றவே இல்லை. ஒரு ஹதீஸை அவங்க தப்பா விளங்கிட்டு, சரியான ஹதீஸ் தான், தப்பா விளங்கிக்கிட்டு என்ன செய்யறாங்க, ஆரம்பத்தில் நின்றாங்க அப்புறமேல் மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன ஹதீஸ்? முஸ்லிம்ல வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அதாவது அன்னஹு காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம காத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்கள் பிறகு உட்கார்ந்தார்கள் இருக்கு. நின்றார்கள் பிறகு உட்கார்ந்தார்கள் சொன்னா இது நிக்கலன்னு அர்த்தம் தருமா? ஆரம்ப காலத்தில் நின்று விட்டு பிறகு உட்கார்ந்தார்கள் அந்த அர்த்தமா இது வர? நின்றார்கள் அப்புறம் நிக்கவில்லைன்னு வரணும். நின்றார்கள்ங்கிறது மாத்திரம் தான் எப்படி வரணும்? ஆரம்ப காலத்தில் நின்றார்கள், அதுக்கப்புறம் ஜனாசா என்ன செய்யறது இல்ல, நிக்கிறது இல்லைன்னு வரணும். இதுல என்ன வருது? காம நின்றார்கள் சும்மா பிறகு உட்கார்ந்தார்கள் அர்த்தம். நின்றுகிட்டே இருக்க கூடாது. இதுல மாற்றப்பட்ட அர்த்தமே வரவே இல்லை. சாதாரணமா நீங்களும் நானும் இந்த வார்த்தையை உங்க பாஷையில சொல்லி பாருங்க. நின்றார்கள் பிறகு உட்கார்ந்தார்கள் அர்த்தம். நின்று விட்டு ரெண்டையும் செஞ்சாங்கன்னு அர்த்தமா? ஒரு காலத்தில் நின்றார்கள் அப்புறமேல உட்கார்ந்துட்டே இருந்துட்டாங்கன்னு அர்த்தம் வருமா? அப்படி வரவே வராது. அதனால அந்த ஹதீஸுடைய வாசகத்தை வைத்துக் கொண்டு தப்பா விளங்குறார். நின்றார்கள் அதுக்கப்புறம் நிற்பது இல்லை. நின்றார்கள் என்பதுக்கு எதிர்ப்பதமா என்ன வரணும்? அதுக்கப்புறம் நிற்பது இல்லைன்னு வரணும். நின்றார்கள் பிறகு உட்கார்ந்தார்கள் வார்த்தையை வைத்துக் கொண்டு இவங்க விளங்குனது எந்த வகையிலும் இந்த பொருத்தம் இல்லாதது. எந்த மொழியில் இந்த வார்த்தை நீங்க சொல்லி பார்த்தாலும் இந்த அர்த்தம் வராது. அரபிலையும் வராது, தமிழ்லையும், ஆங்கிலத்தை கூட சொல்லி பாருங்க. நின்றார்கள் பிறகு உட்கார்ந்தார்கள் தமிழ்ல சொல்லி பாருங்க, ஆங்கிலத்தை சொல்லி பாருங்க, என்ன அர்த்தம் வரும்? அதாவது ஒரு ஜனாசா வந்தா நிக்கணும், கடந்தவன உட்கார்ந்துடணும். கடந்தவன நின்றுகிட்டே இருக்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த மீனிங்ல தான் வந்திருக்குது. முஸ்லீம்ல 1597வது ஹதீஸ்ல வருது. அதே மாதிரி அதே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க 1599 காம ராயினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம ஃபகும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள் நாங்களும் நின்றோம், வகாத ஃபகாதனா உட்கார்ந்தாங்க நாங்கள் உட்கார்ந்துட்டோம். இது மாற்றப்பட்டுச்சுன்னு அர்த்தமா? நின்றார்கள் நாங்கள் நின்றோம், உட்கார்ந்தார்கள் அப்ப உட்காருவாங்கல்ல, ஜனாசா கடந்துட்டா உட்காருவாங்கல்ல. இன்னும் சொல்ல போனால் அது மாற்றப்படலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? காதிசியா போர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நடக்கிறது. அந்த போர்க்களத்தில் 2 பேரை போனவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஜனாசாவுக்கு எந்திரிச்சு நின்று அதுக்கு கொஸ்டின் கேட்கும் பொழுது ரசூல்லா நின்று இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மாற்றப்பட்டுதான் அந்த சகாபாக்கள் நினைஞ்சிருப்பாங்க, மாற்றப்பட்டு செஞ்சிருப்பாங்கல்ல. அப்ப ரசூல்லா காலத்துக்கு பிறகு நடைமுறைப்படுத்தி காட்டிருக்கிறாங்கல்ல. இந்த ஹதீஸ்ல வாசகமும் அப்படி சொல்லவில்லை, இந்த மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லல, தப்பா வழங்கிட்டு சொல்றாங்க. அது ஒரு விஷயம்.